அதிமுக என்றாலே புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அந்த ரெட்டலை, இதுக்குத்தான் மரியாதை. ஓபிஎஸ் ஐயாவாகட்டும், அண்ணன் டிடி தினகரன் ஆகட்டும், சின்னம்மா சசிகலா அம்மா அவர்களாகட்டும், எல்லோரும் என்ன சொல்கிறார்கள்? ஒருங்கிணைப்போம் ஒருங்கிணைப்போம் என்றுதான் சொன்னார்கள். எல்லோரும் ஒருங்கிணைந்து செயல்படுவோம் என்றுதான் சொல்கிறார்கள். நாங்களும் அடிமட்ட தொண்டர்களாகிய நாங்களும் அதைத்தான் சொல்கிறோம். மீண்டும் தமிழகத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி மலர வேண்டும் என்றால் அனைவரும் ஒருங்கிணைய வேண்டும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்ன சொன்னார்கள்? கட்சியை விட்டு கருணாநிதி தூக்கும் போது ஒரு பொதுக்குழுவால் நம்மளை நீக்கிவிட்டார்கள் என்றுதான் சட்ட திட்ட விதிப்படி அடிமட்ட தொண்டனாகிய நாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க வேண்டிய உரிமையை கொடுத்தார். அந்த உரிமையை பறிப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி யார்? ஒவ்வொரு தொண்டர்களும் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். உரிமையை கொடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். நம்மளோட உரிமை, நாம யார் பொதுச் செயலாளர் என்று தேர்ந்தெடுக்க வேண்டிய உரிமை நம்மளுக்கு சம்பந்தப்பட்டது. தொண்டர்களாகிய நாம் செய்ய வேண்டும், இவர்தான் வர வேண்டும் என்று. அப்படி இருக்கும் சூழ்நிலையில் அந்த சட்ட திட்டத்தையே மாற்றி ஒரு பொதுக்குழுவை கூட்டி அந்த பொதுக்குழுவின் மூலமாக எடுத்தார் என்றால் இது எந்த விதத்தில் நியாயம்?